வணக்கம். ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே மறுபூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. குருவடி சரணம், திருவடி சரணம். இன்றும் வழமை போல் 27 கேஸ்பிரிட்ஜ் கோர்ட் யூனிட் 2 கனடா ஓம் சக்தி மன்றத்திலிருந்து 4ஆம் தேதி 9வது மாதம் 2013ஆம் ஆண்டு ஆன்மீக அலை என்ற நிகழ்ச்சியை எடுத்து வருபவர் சக்தி கருணாகரன். முதலிலே இன்றைய தினம் ஆவணி மாத அமாவாசை தினம். எனவே அமாவாசை தினத்துடன் இன்று மேல்மருவத்தூர் பங்காரு அடிகளார், திருமதி லட்சுமி பங்காரு அடிகளார் அவர்கள் இல்லறத்தில் இணைந்து 45வது திருமண நிறைவு நன்னாள். இந்த நன்னாளிலே அன்னையின் பாதத்தை தொழுது அன்னையை வணங்கிக் கொண்டு, யாராலே இது யாராலே என்ற ஒரு கவிதை இருக்கின்றது, அதை எடுத்து வருகின்றேன். முதலில், மேல்மருவத்தூர் ஆன்மீக வழியில் மேன்மை கண்டது யாராலே? ஆதிபராசக்தி சித்தர் பீடம் கண்ட அடிகளார் அவர்கள் தயவாலே. ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அகிலமறிந்தது யாராலே? ஆன்மீக நெறியை அனைவருக்கும் தந்த அடிகளார் அவர்கள் வரவாலே. ஆன்மீக அறிவியல் அறிவாய் ஆக்கும் நற்செயல் யாராலே? அறிவியல் கல்வி கூடம் அமைத்த அடிகளார் அவர்கள் உழைப்பாலே. கல்விக்கூடத்தை கலைமிகு பண்பாட்டு கோயிலாக காண்பது யாராலே? விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டையும் வளர்க்கும் அருள்ஞானி அடிகளார் அருளாலே. எம்மதமும் சம்மதம், எளியோர் வலியோர் எல்லோரும் ஓர் குலம் யாராலே? ஏழை பணக்காரன் இனம் மொழி சாதி இல்லாத அடிகளார் சிறப்பாலே. கருவை சுமந்திடும் பெண்குலம் கோயில் கருவறையைச் சென்றது யாராலே? திருவின் திருவாம் அருளின் உருவாம் அம்மா அடிகளார் பிறப்பாலே. காடும் மேடும் கண்ட மருவூரிலே கூட கோபுரம் யாராலே? நாடும் வீடும் நலம்பெறக் கூடும் அருள் திரு அடிகளார் வாக்காலே. ஏழை மக்களின் இன்னல் தீர்ந்திடும் இறைப்பணி செழிப்பது யாராலே? கூளை வார்த்திடும் சக்திமார்களை கொண்ட அடிகளார் செயலாலே. தான தர்மங்கள் நீதி நேர்மையோடு தலைத்து வருவது யாராலே? ஞான வழியிலே மோன நிலையிலே ஆன அடிகளார் குருவாலே. அருளும் பொருளும் அடித்தள மக்களை அடைவது இங்கு யாராலே? மருவூர் மண்ணை மருளும் மண்ணாய் மாற்றும் அடிகளார் குருவாலே. சாந்தம் சமரசம் சகிப்புத்தன்மை சன்மார்க்கம் நிலைப்பது யாராலே? காந்தம் போலவே கருணை காட்டியே கவர்ந்திடும் அடிகளார் விழியாலே. நன்மை அடைந்து தீமை ஒளிந்து நம்பிக்கையை பெறுவது யாராலே? நம்மை அறிந்து உண்மை உணர்ந்து நலம் தரும் அடிகளார் நலத்தாலே. அடுத்து, பிள்ளையார் சுழி ஏன் போடுவது என்பதை பற்றி ஒரு சிறியோர் விளக்கம் தர விரும்புகின்றேன். எதை எழுதத் தொடங்கினாலும் நாம் மேற்கொள்ளும் செயல் செம்மையாக முடிய வேண்டும் என்பதற்காக விநாயகரின் துணையை வேண்டி ஊனா என்ற எழுத்தை எழுதிவிட்டு தொடங்குவது வழக்கம். இதனை பிள்ளையார் சுழி என்பர். இது ஒலி வடிவமும் வரி வடிவமும் சேர்ந்த எழுத்தாகும். ஒலி வடிவத்தை குறிப்பது 0, அதாவது வரி வடிவத்தை குறிப்பது கோடு. இந்த இரண்டும் சேர்ந்துதான் பிள்ளையார் சுழி ஆயிற்று. ஒலி வடிவினை நாதம் என்றும் வரி வடிவினை விந்து என்றும் சொல்வார்கள். சக்தியையும் சிவனையும் வேண்டி இடப்படும் குறியே பிள்ளையார் சுழியாகும். சக்தியையும் சிவனையும் வேண்டி இடப்படும் குறியே பிள்ளையார் சுழியாகும் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து மேலும் ஒரு பகுதியை எடுத்து வருகின்றேன். அம்மா என்று டாக்டர் வெங்கட்ரங்கன் அவர்கள் துணைவேந்தர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தந்த விவரத்தை எடுத்து வருகின்றேன். அருள்மிகு அம்மா சக்தி பங்காரு அடிகளார் இந்திய திருநாட்டின் ஆன்மீக வளர்ச்சியிலே புதிய வரலாறு படைத்தவர்கள். கலியுகத்தில் அன்னையின் அவதாரமாக சக்தி பக்தர்களால் கொண்டாடப்படுபவர். தமிழ்நாட்டின் வரைபடத்தில் ஒரு சின்ன கிராமமாக இருந்த மேல்மருவத்தூரை பாமர மக்களின் புண்ணியதலமாக மாற்றியவர். அருள்வாக்கின் போது அடிக்கடி தொண்டு செய், அதற்குண்டான பலனை நீ அனுபவிப்பாய் என்றும், தர்மம் செய், அதன் பலன் உன் சந்ததியை காக்கும் என்றும் கூறுவார்கள். அன்னை வழிபாட்டில்
பிரமிக்க வைக்கும் புரட்சியை செய்தவர்கள். அனைத்து மக்களும் அம்மாவை தொட்டு பூசைகள் புரியலாம். இயற்கை விளக்கு ஆகிய பெண்களும் கருவறைக்குள் நுழைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கலாம் என்றெல்லாம் ஆன்மீக அன்பர்களுக்கு ஆனந்தம் அளித்தவர்கள். சக்தி வழிபாடே முதல் வழிபாடு. மனிதன் முதலாக காற்று, மழை, வெள்ளம், நெருப்பு முதலிய இயற்கை சக்திகளையே தெய்வமாக வணங்கினான். எனவே சக்தி வழிபாட்டை இயற்கை வழிபாடு எனலாம். அச்சத்தில் தொடங்கிய சக்தி வழிபாடு இன்றைய அறிவியல் உலகிலும் அனைத்து மக்களாலும் போற்றி பின்பற்றப்பட்டு வருகின்றது. இலக்கிய தத்துவ குணங்களை ஒழுங்கு செய்து தொகுத்தவர் ஆதிசங்கர் ஆவர். 100 வேறு முறைகளாக கிடந்த வழிபாட்டை சிந்தனைகளை 6 முறைகளாக நெறிப்படுத்தியவர் அவர். காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைணவம், சௌரம் என்று பக்தி செய்து பிழைப்பதற்கு பாதை வகுத்தவர். இவற்றில் சாக்த வழிபாடே சக்தி வழிபாடு. இது ஏனைய 5 பிரிவுகளையும் தனக்குள் அடக்கிக் கொள்ளும் சிறப்புடையது. திராவிட சமயம் காலத்தால் தொன்மையாலும் எவராலும் தோற்றுவிக்கப்படாததும் காலங்காலமாக பயிலப்பட்டு வருவதும் சக்தி வழிபாடேயாகும். சிந்துவெளி நாகரிகத்தில் சக்தி வழிபாடு மேலோங்கி இருந்ததாக அகழ்வாராய்ச்சி அறிஞர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சிந்துவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கொண்டால் சக்தி வழிபாட்டை திராவிட சமயமாக கொள்வது ஏற்புடையதாகும். உலக சமயம் கிறிஸ்தவ சமயம் எழுச்சி வருவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பெண் தெய்வ வழிபாடு உலகெங்கும் பரவி இருந்தது என்பது ஆராய்ச்சியாளர் கருத்தாகும். ஹரப்பா, வட பலுசிஸ்தானில் சக்தி படிமங்கள் கிடைத்துள்ளன என்பர் வரலாற்றினர். எகிப்திய, கிரேக்கிய, மெசடோமிய நாகரிகங்களிலும் பெண் தெய்வ வழிபாடு பெருஞ்சிறப்போடு விளங்கியது என தெரிகின்றது. இவற்றால் சக்தி சமயம் உலக சமயமாக திகழ்ந்தது என்பது நமக்கு புலனாகின்றது. அனைத்தும் அம்மா. நாம் வாழும் பூமியை பூமாதேவியாக போற்றுகின்றோம். கங்கை முதல் காவேரி வரை அனைத்தும் நதிகளை தீர்த்த மாதாக்களாக தரிசிக்கின்றோம். பசி தீர்க்கும் உணவை அன்னலட்சுமியாக ஆராதிக்கின்றோம். பசுவை கோமாதா என்று கொண்டாடுகின்றோம். உண்ணும் பொருளிலிருந்து உபயோகிக்கும் பொருட்கள் வரை அனைத்தையும் திருமகள் வடிவங்களாக வணங்கி மகிழ்கின்றோம். பேசும் மொழியையும் வாழும் நாட்டையும் தாயாக தலை வணங்குகின்றோம். தாய் சிறந்ததொரு கோயில் இல்லை என்கின்றார் தமிழ் மூதாட்டி. மாத்ரு தேவோ பவ என்கின்றது வேதம். எனவே அனைத்தும் அம்மாவில் அடக்கம் என்றால் அது மிகையில்லை. சக்தியின் முழுமை கையை, கண்ணை, செவியை, வாயை, மெய்யை, கண்டத்தை, தோளை, நெஞ்சத்தை, இடையை, காலை, மனதை, சித்தத்தை, மதியை, அகத்தை, இப்படி அனைத்தையும் சக்தி தனக்கே கருவியாக்கு. அது சாதனைகள் யாவனையும் கூடும். சத்தியமும் நல்லருளும் பூணும். சக்தி பெற்று மேருமென ஓங்கும். சாத்வீகத் தன்மையினை சூடும். மாமலை பேர்க்கும் சக்தி. சத்திய விளக்கு நித்தம் எரியும். தாமத பொய்த்தீமைகளை போக்கும். தாமதமும் ஆணவமும் தீரும் என்றெல்லாம் விவரித்து சக்தி உண்டு நமக்கில்லை கவலை என்பார் பாரதி. பழந்தமிழர்களால் வெற்றிக்குரிய தெய்வமாக வழிபட்டவள் கொற்றவை. கேரள மலைப்பகுதியில் பழங்குடி மக்கள் சக்தியை நீலி என்ற பெயரில் வழிபடுகின்றனர். காஷ்மீரில் அம்பாள் என்றும், வங்காளத்தில் காளி என்றும், ராசபுதனத்தில் பவானி என்றும், கன்னடத்தில் சாமுண்டேஸ்வரி என்றும், கேரளத்தில் பகவதி என்றும் மாரியம்மா, திரௌபதி அம்மன், அங்காளம்மன், முத்தாளம்மன், எல்லியம்மன் என எண்ணற்ற திருக்கோயில்களில் கோயில் கொண்டிருக்கின்றாள் அம்மா. எனவே பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் விளங்குவது சக்தி வழிபாடு எனலாம். மஞ்சளும் குங்குமமும் அம்மாவின் மாமருந்து. தோத்திரம் பலபாடி சாஸ்திர விதிகளின்படியும் அம்மையை வழிபடலாம். அகம் நெகிழ்ந்த அன்போடு அம்மா என அழைத்தே ஆன்மாவை நிவேதிக்கலாம். சக்தி வழிபாடு என்பது சமரச வழிபாடு.
இதை நாடு போற்ற நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் அருள்திரு பங்காரு அடிகள் அவர்கள். சக்தி என்பது பிரம்மம், பிரம்மத்தின் பிரத்யட்ச உருவம், ஜீவனாகவும் ஜகத்தாகவும் பேதப்படுபவள் அவளே, ஏகமும் அநேகமும் அவளே, அகிலாண்ட கோடி என்று அன்னையே பிள்ளையும் கன்னிப்பெண் மறைபேசும் ஆனந்த ரூபமயிலே என்பார் தாயுமானவர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஐவகை தொழில்களையும் நடத்துபவர் அவளே. அம்மாவை சைவம் சிவசக்தி என்று குறிப்பிடும், வைணவம் விஷ்ணு சக்தி என்று விவரிக்கும், கவிஞர்கள் பிரம்மசக்தி என்று பேசுவர். சிவபெருமானின் செயல்களை தேவியரின் செயல் என்பர். அருணகிரிநாதர் விநாயகர் முருகன் செயல்களையும் இறைவனின் திருவிளையாடல்கள் என்பர் ஞானியர். திருமாலின் 10 அவதாரங்களும் அம்பிகையின் ஆணை வழி நிகழ்ந்தவையாக லலித சகஸ்ரநாமம், தேவி பாகவதம் ஆகிய நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே அனைத்து வழிபாடுகளும் அம்மாவை வழிபடுவதில் அடங்கும் என உணரலாம். அம்மாவும் கருணையும் வேறு வேறு அல்ல. அம்மாவே கருணை, கருணையே அம்மா, காரணமின்றியும் கருணை புரிபவள் அம்மா. நல்லன எல்லாம் தருவாள். தனமும் கல்வியும் தளர்வளர்யா மனமும் தெய்வ வடிவம் வஞ்சமில்லா இனமும் தந்து நல்லன எல்லாம் தருபவள் அம்மா என்கின்றாள் அபிராமிப்பட்டர். கடைக்கண் பார்வையால் அன்பர்களுக்கு கணக்கற்ற நிலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குபவள் அம்மா. சக்தி அம்மாவை சரண் புகுவோம். பெண்களின் நிலையை உயர்த்த சக்தி தாங்கி வந்த ஆணுருவமே மேல்மருவத்தூர் அம்மா. உலக உயிர்களையெல்லாம் பெற்றெடுத்த பெருமாட்டி நமக்காக இறங்கி வந்திருக்கின்றாள். நம்மோடு நடக்கின்றாள், சிரிக்கின்றாள், அழுகின்றாள், ஆனந்திக்கின்றாள். பசித்தோர்க்கு சோறு தருகின்றாள், நோயற்றோர்க்கு மருந்து தருகின்றாள், அறிவு வளர்ச்சி பெறாதவர்களுக்கு கல்வி தருகின்றாள், சமயப்பணியில் ஒப்பற்ற சமூகப் பணி புரிந்து சரித்திரம் படைக்கின்றாள். அம்மாவை சரண் புகுவோம், அனைத்து நலமும் பெறுவோம். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். ஓம் சக்தி என்று இங்கே சொல்லிக்கொண்டு அடுத்த பகுதிக்கு உங்களை அழைத்துக் கொண்டு செல்லுகின்றேன். அதாவது அன்னை அருளியம் கூட்டு வழிபாட்டு என்று சக்தி மீனகுமாரி கனகராஜ் முதல்வர் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலத்திலிருந்து தந்த விவரத்தை இப்போது கேட்கலாம். உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தாயாய் விளங்குகின்றவள் அன்னை ஆதி பராசக்தி. அன்னையால் படைக்கப்பட்ட உயிரையும் உடலையும் உணர்வையும் ஐம்புலன்களையும் ஆன்மாவையும் முறையாக செயல்பட வைத்து அவரவர் செயலுக்கு ஏற்ப பலன்களை கொடுத்து மண்ணுலக வாழ்வின் நெறிமுறைகளை கருணையோடும் கனிவோடும் விதிச்சட்டம் மாறாதபடி காத்து வருகின்றாள் நம்மன்னை. இன்றைய மனித வாழ்க்கை ஆசைகளாலும் அவசரங்களாலும் ஏற்பட்ட அகங்காரத்துடன் அடிதடிகளும் வன்முறைகளும் தீவிரவாதமும் பிரிவினைகளுமாக தன்னைத்தானே அழித்துக் கொண்டு வரும் துயருமாக உலகெங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய மனித வாழ்வை மறுவூர் என்னும் புண்ணிய பூமியில் அருள்திரு அடிகளார் என்னும் அவதார திருமேனி வடிவில் அன்னை ஆதிபராசக்தி வெளிப்பட்டு சாதி மத இன மொழி தேசம் என்ற பேதமில்லாமல் பாமரர் முதல் அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி ஆன்மீகமும் தொண்டும் சிறக்க மக்கள் சமுதாயத்தை உருவாக்கி வளர்த்து வருகின்றார்கள். அன்னை இந்த நூற்றாண்டு மக்களுக்கு உரிய வழிபாடும் மந்திரங்களும் இதுகாரும் மனிதகுலம் ஒட்டுமொத்தமாக ஒன்றுபட்டு வழிபட கிடைத்ததில்லாத பெரும்பேறே ஆகும். உண்மையான தெய்வ ருசியும் தெய்வ பக்தியும் தெய்வ வழிபாட்டும் நெறிமுறைகளையும் தந்த தாய், ஒரே தாய் ஒரே குலம் என்ற தாரக மந்திரத்தை உச்சரிக்க வைத்து உலகமெல்லாம் சக்தினர் யோங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்கச் செய்து ஒரே குணம் ஒரே செயல் கொண்ட ஆன்மீக உணர்வை அம்மா என்று நாம் அழைக்கும் அவதார பெருந்தெய்வம் வளர்த்து வருகின்றார்கள். பட்டி தொட்டிகளிலும் ஆன்மீகம் பரவ அம்மா அமைத்துக் கொடுத்துள்ள வழிபாட்டு மன்றங்களும் சக்தி பீடங்களும் இன்று சக்தி என்று பாசத்தோடும் மதிப்போடும் உயர்வு தாழ்வு பாராத ஆண் பெண் இளையவர் முதியவர் என்ற பாகுபாடின்றி ஒருவரை ஒருவர் அழைத்து
சமூக நலம் காக்கும் தொண்டுகள் மூலம் மக்களிடையே பக்தி உணர்வை வளர்த்து வருகின்றார்கள். அம்மா தந்துள்ள ஆன்மீக நெறியிலே குறிப்பிடத்தக்கதாக விளங்குவது கூட்டு வழிபாடு என்னும் எளிய வழிபாடு நெறியாகும். தீயை நீரால் அணைப்பது போல தீய சக்திகளை ஆன்மீக தண்ணீரால் அணைக்கலாம் என்று அருள்வாக்கை மொழிந்த தாய் மனித மனங்களின் சிறுமை குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றி பெருமை மிக்க நற்பண்புகளை வளர்க்க இந்த கூட்டு வழிபாடு என்னும் அருள் நெறியை உருவாக்கி தந்துள்ளார்கள். நம் தமிழகத்திலே நாயன்மார்கள் ஊராகச் சென்று கோயில்களிலே மக்களை ஒன்று கூட்டி பாடல்கள் பாடி சிவ பக்தியை வளர்த்தார்கள். ஆண்டாள் விடியற் பொழுதிலே வீதிதோறும் சென்று பெண் மக்களை பாடி அழைத்து கோவிந்தன் பெருமை பாடி அருள் பெறுவது வைணவ பக்தியை வளர்த்தாள். வடலூர் வள்ளலார் கூடி வணங்கும் வழிபாட்டுக்கான களத்தினை அமைத்து தந்தார். எனினும் இன்று இந்த நூற்றாண்டில் நம் அவதார பெருந்தெய்வம் அம்மா வாரம் ஒருமுறை மக்கள் ஓரிடத்தில் ஒன்றாக கூடி அன்னை அருளிய ஆன்மீக அருள் நெறிக்கான வழிபாட்டை செய்யும் பயிற்சியையும் பெற மன்றங்கள் மூலம் வாய்ப்பு தந்தருளியிருக்கின்றாள். தமிழில் இனிய எளிய மந்திரங்களை உருவாக்கி தந்த தாய் மந்திரங்களை தாம் ஒலிக்கப்படும் இடங்களின் சூழ்நிலையை மாற்றுகின்றன. மந்திர ஒலி அலைகளின் அதிர்வுகளை விண்ணிலும் பரப்பி சில நன்மைகளை உருவாக்குகின்றன. இதற்காகவே அம்மா வாரம் ஒரு முறையாவது அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வற்புறுத்துகின்றாள். மேலும் நம் முன்னோர்கள் ஒரு காலம் ஒரு இடம் ஒரு தெய்வம் ஒரு மந்திரம் என்ற உறுதியோடு செயல்படும் வழிபாடுகளால் விரும்பிய நற்பயன்கள் விளையும் என்று குறிப்பிட்டு சென்றுள்ளதன் முழு பொருளை அம்மா அமைத்து தந்துள்ள மன்றங்களில் நிகழும் கூட்டு வழிபாட்டுக்கான வாய்ப்பின் வழி அறிய முடிகின்றது. இதனை அன்னை தன் அருள்வாக்கில் ஒருமுறை எந்த ஊரில் வழிபாட்டு மன்றங்கள் உள்ளனவோ அந்த ஊரின் கிராம தேவதைகள் விளக்கம் பெறும். பலருக்கு கனவிலும் சிலருக்கு நேரடியாகவும் கூட காட்சி கிடைக்கும். கூட்டு வழிபாடு நிகழும் இடங்களிலே தேவாதி தேவர்களும் சித்தர்களும் வந்து அனைவரும் வந்து ஆசி வழங்குவார்கள் என்று வழிபாட்டு மன்றங்களிலே நிகழும் கூட்டு வழிபாட்டால் கிடைக்கக்கூடிய பெரும் பேற்றை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். மேலும் அன்னை அருளிய மந்திரங்களை மன உரிமையோடு படித்தால் அவ்வாறு படிக்கின்ற அந்த நேரத்தில் நீங்களும் சக்திமயமாகி விடுகின்றீர்கள் என்று உணர்த்தி இருக்கின்றார்கள். சுயம்பாய் நின்று சுடரொளி பரப்பும் நம் அருவத்தூர் அவதார பெருந்தெய்வம் அவதரித்த இந்த புண்ணிய பூமியை நோக்கி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேடி வந்து தரிசனம் செய்ய ஆங்காங்கே நிகழும் இந்த கூட்டு வழிபாட்டால் ஏற்படும் மன எழுச்சியே காரணம் என்றும் சொல்லலாம். மனிதகுல மேம்பாட்டுக்கு கூட்டு வழிபாடு தேவை என்று அருள்வாக்கின் வழி நமக்கு அதன் தேவையை வலியுறுத்திய அம்மா மறுவூர் மண்ணிலேயே ஆரம்ப காலங்களில் கூட்டு வழிபாட்டுக்கான பயிற்சிகளை கொடுத்து தானே வேப்பிலை ஏந்தி நடையினலாய் தன் பக்தர்களிடையே நடமாடியபடி மந்திரங்களை கூடி சொல்லி வழிபட வைத்த செய்தியை நாம் அறிகின்றோம். வாரபாட்டும் மன்றங்களிலும் சக்தி பீடங்களிலும் மட்டுமன்றி ஒலி அலைகளினால் அதிர்ச்சி ஏற்படுகின்றது. அந்த அதிர்ச்சியினால் மேலே உள்ள பொருள் கீழே விழுந்து விடுவதும் உண்டு. அதுபோல ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓம் சக்தி என்று ஒலிக்கும் போது உங்கள் பாவமூட்டையானது அழிந்துவிடும் என்று குடும்பத்தார் ஒவ்வொரு நாளும் தப்தம் வீடுகளிலே கூடி அன்னை அருளிய கூட்டு வழிபாட்டை செய்ததன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்களையும் நமக்கு தெளிவுபடுத்தி கூறியிருக்கின்றார்கள். அம்மாவை நாடி நாம் வந்து நம் குறைகளை சொல்லி முறையிடும் பக்தர்கள் சிலரிடம் அம்மா கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்டு வர வர உன் குறைகள் நீங்கி நலம் பெறுவாய் என்று வலியுறுத்தி இருக்கின்றாள். தனிப்பட்ட பிரார்த்தனைகளை விட ஒரு வழிபாட்டில் அனைவரும் ஒன்று கூடி ஒன்றுபட்ட மனத்துடன் ஒரே குரலில் ஒரே மொழியில் மந்திரங்களை சொல்லி வழிபடும் பொழுது அங்கே தெய்வ சிந்தனை வலுப்படுத்தப்படுவதோடு தெய்வ அருளை பூர்ணமாக பெறுவதற்கும் வாய்ப்புள்ளது என்பதை வார வழிபாட்டு மன்றங்களிலும் சக்தி பீடங்களிலும் கூட்டு வழிபாட்டில்
கலந்து கொண்டவர்கள் பெற்ற அனுபவங்கள் கேட்பதன் வழியாக அறிய முடிகின்றது. நோய் துயரங்களிலிருந்து நலம் பெற்றது, படிப்பு திறனிலிருந்து உயர்வு பெற்றது, வேலைவாய்ப்பு பில்லி சூனிய வாய்ப்பிலிருந்து விடுபட்டது, குடும்பத் தகராறு நீங்கியது, கொடிய விபத்துக்களிலிருந்து உயிர் தப்பியது என்பது போன்ற நிகழ்வுகள் மட்டுமன்றி கூட்டு வழிபாட்டின் போது அன்னையின் அருட்காட்சியை கண்ணெதிரே காணும் பெரும் பேற்றையும் பலர் பெற்று வருகின்றமையை அறிய முடிகின்றது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தன் குறைதீர வழிகாட்டுமாறு கண்ணீருடன் அம்மாவிடம் பாதபூசையின் போது முறையிட்ட போது, ஆன்மீக பெருந்தெய்வம் காஞ்சிபுரத்திலே நடக்கும் கூட்டு வழிபாட்டில் போய் கலந்து கொள். இதுவரை எங்கெல்லாம் கூட்டு வழிபாடு நடந்ததோ அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று அந்த மண்ணை மிதித்து விட்டு வா. அந்த கோயில்களுக்கெல்லாம் சென்று அந்த மண்ணை மிதித்து விட்டு வா. அந்த கூட்டு வழிபாடுகளில் தேவர்களும் சித்தர்களும் வந்து சொல்லுகின்ற ரகசியம் எவனுக்கும் தெரியாது. இதனை நீ மற்றவர்களுக்கும் எடுத்துச் சொல். நல்வினை இருக்கின்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்று கூட்டு வழிபாட்டின் அருமைப்பாட்டினை எடுத்துரைத்ததோடு, கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்வதால் உன் பலவினைகள் மாறும், சக்தியருள் கிட்டும், துன்பம் நீங்கும் என்று கூட்டு வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அதனால் விளையும் அற்புதமான பயன்களையும் அதிசயத்தையும் அன்னையின் அருள்மொழிகள் வழி அறிய முடிகின்றது. தனிப்பட்ட சிலரிடம் உன் பகுதியில் உள்ள ஏழைகளின் வீடுகளுக்கு சென்று மாதம் ஒரு முறையாவது கூட்டு வழிபாடு செய் என்கின்றார்கள். சில குறிப்பிட்ட ஊர் மக்களிடம் அவர்கள் வாழும் ஊரில் உள்ள கோயில்களில் கூட்டு வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்ய என்கின்றார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இத்தகைய கூட்டு வழிபாட்டு அன்னை அருளியபடி தொடர்ந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் அங்குள்ள கோயில்களில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் அன்னையின் அருளாசியுடன் செயல்பட்டு வருகின்ற 5000க்கும் மேற்பட்ட வார வழிபாட்டு மன்றங்களும் 55 சக்தி பீடங்களும் அன்னை தந்த கூட்டு வழிபாட்டு முறையால் தூய பக்தியையும் சாதி மத பிரிவினை மறந்த நேச உணர்வுகளையும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் தொண்டு மனப்பான்மையும் வளர்த்து வருகின்றன. இத்தகைய கூட்டு வழிபாடு மருவூர் என்னும் புண்ணிய பூமியின் அருமையையும் அங்கே அவதரித்து ஆன்மீகம் என்னும் உணர்வுக்கு ஒரு புதிய அகராதியை படைத்து தந்துள்ள அவதார பெருந்தெய்வத்தின் அற்புதத்தையும் எண்ணி பார்க்கும் போதெல்லாம் ஆன்மீகத்தில் அநாதைகளாய் வாழ்ந்த பாவப்பட்ட மனிதர்களாகிய எங்களிடம் இத்தனை கருணையுடன் கூடி வாழவும் கூடி வழிபடவும் மானிடம் தெரிந்து கொண்டால் பிரிவினைகளுக்கும் பேதங்களுக்கும் இடமில்லை. போகும் என்ற சூட்சுமத்தை ஒரு கூட்டு வழிபாட்டு நெறியின் மூலம் எங்களை காப்பாற்றி கரை சேர்க்க வழிகாட்டிய தாயே, உன் பாத மலர்களுக்கு சரணமம்மா என்று தானே சொல்ல தோன்றுகின்றது என்று சக்தி மீனகுமாரி அவர்கள் தந்த விவரத்தை இப்போது கேட்டீர்கள். அடுத்து மேலும் ஒரு பகுதியை எடுத்து வருகின்றேன். கேட்டு பாருங்கள் சக்திகளே, கேட்டு பாருங்கள். பரிபூரண சரணாகதி. சக்தி வி ஸ்ரீனிவாசன் பெங்களூரிலிருந்து அம்மாவிடம் பரிபூர்ண சரணாகதியே இந்த உலகில் சிறந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னுடைய 83 வயதாகும் சித்தப்பா SR சுப்பிரமணியம் அவர்கள். எப்பொழுதும் அவருக்கு பேச்சு மூச்சு எல்லாம் ஓம் சக்தி தான். கல்லூரி போன்ற பெரிய படிப்பு எல்லாம் இல்லாத இவருக்கு ஒரு மகன் இத்தாலியில் என்ஜினியராக இருக்கின்றான். ஒரு மகள் பம்பாய், ஒரு மகள் டெல்லி. என்னுடைய சித்தியும் அம்மாவின் தீவிர பக்தை. தற்பொழுது எனது சித்தப்பா பம்பாயில் இருக்கின்றார். இத்தகைய சித்தப்பாவிற்கு கிடைத்திருக்கும் அம்மாவின் அருளும் நிகழ்ந்திருக்கும் அற்புதமும் எழுதுவது எனது கடமை. இந்த சித்தப்பா திடீரென 4 மாதங்களுக்கு முன் சிறுநீர்களிக்க கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். மிகவும் கஷ்டப்பட ஆரம்பித்தவுடன் சென்ற மே மாதம் 2006 பெரிய டாக்டரிடம் காண்பித்ததில் அவருக்கு புரோஸ்டேட் கேன்சர் என்றும் அறுவை சிகிச்சையை ஒரே வழி என்றும் கூறிவிட்டார்கள். உடனே நாங்கள் 25/5 அம்மாவுக்கு பாதபூசை செய்து அருள்வாக்கு கேட்டோம். அம்மா, நாங்கள் முழுவதும் கூறுவதற்கு முன்பே வயதோ ஆகிவிட்டது. டாக்டர்கள் கூறுவது போல அறுவை சிகிச்சை தான் வழி இருந்தாலும் அதை ஒத்தி போடுங்கள் என்றும், எலும்பிச்சம்பழ தீபம் போடுங்கள் என்றும், வேப்பிலை துளசி மற்றும் புழுங்கல் அரிசி கஞ்சி கொடு
என்றும் நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன் என்றும் அருள்வாக்கு கூறியுள்ளார்கள். இதற்கிடையில் மீண்டும் ஸ்கேன் செய்து பார்த்ததில் கேன்சர் மற்ற இடங்களுக்கு பரவாமல் இருந்தது. இப்படியாக 2 மாதம் கழிந்தது. மீண்டும் 20/7 அன்று பாதபூசை செய்து ஆபரேஷன் பற்றி கேட்டோம். அதற்கு அம்மா ஆடிப்பூர கஞ்சியை வார்த்து பாலபிஷேகம் செய்து விட்டு என்னிடம் வந்து உத்தரவு கேள் என்று அருள்வாக்கு அருளினார்கள். அதற்குள் நோய் தீவிரமடைந்து 22/7 அன்று மிகவும் சீரியஸ் ஆகி ஐசியூவில் அட்மிட் செய்து பேச்சு மூச்சு இல்லாமல் பல்ஸ், பிபி, பிளட் பிரஷர் எல்லாம் குறைந்தது. டாக்டர்கள் நாள் குறிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மட்டும் அவ்வளவு சுத்தமான ஐசியூவில் சித்தப்பாவின் தலையை சுற்றி சுற்றி வந்தது. ஆடிப்பூர கஞ்சிக்கு 2 நாள் முன்பு திடீரென விழித்து எழுந்து அங்கு அம்மா பசியோடு இருக்கின்றாள் என்று கூறினார் சித்தப்பா. உடனே அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு எது ஆனாலும் பரவாயில்லை என்று அவரது மகள் சக்தி சித்ரா அவளது அப்பாவின் சார்பாக கஞ்சி கலையம் எடுக்க பம்பாயிலிருந்து மருவூர் விரைந்தார். அம்மாவின் அருளால் கஞ்சியும் எடுக்கப்பட்டது, பாலபிஷேகமும் செய்யப்பட்டது. அன்றிரவே மீண்டும் பம்பாயிலிருந்து அப்பா சீரியஸ் கோமா நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்று போன். அம்மா கூறியபடி மீண்டும் பாத பூசை கூட பண்ண இயலாமல் கஞ்சி பிரசாதத்துடன் பம்பாய்க்கு அவரது மகள் 28/7 விமானத்தில் விரைந்தார். 28/7 மதியம் 1 மணி அளவில் எடுத்துச் சென்ற கஞ்சியில் ஒரு துளி சித்தப்பாவிற்கு கொடுக்கப்பட்டது. உடனே விழித்தெழுந்தார். சாதாரண வாட்டுக்கு மாற்றப்பட்டார். அம்மா கனவிலே தோன்றியுள்ள சித்தப்பா தோன்றியிருக்கின்றார் என்று சொன்னார். ஆனால் டாக்டர்களோ இன்னும் அபாய நிலையில் உள்ளார் என்றும் எப்பவும் முடிவு வரலாம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அம்மாவின் அருள்வாக்கோ கஞ்சி கலையத்திற்கு பிறகு வந்து உத்தரவுகள் என்று அப்பாவின் நிலைமையோ இப்படி மீண்டும் எது ஆனாலும் பரவாயில்லை என்று அவரது மகள் 29/7 அன்று மீண்டும் மேல்மருவத்தூர் விரைந்தார். 31/7 அன்று மீண்டும் பாதபூசை செய்யப்பட்டது. அப்பொழுது அம்மா இதிலிருந்து என்ன புரிகின்றது என்றும் அது என்றோ மண்டே போட வேண்டிய கேஸ் என்றும் தான் காப்பாற்றிக் கொண்டு செல்லும் விதத்தையும் கூறி அருளினாள். இத்தாலியில் இருக்கும் சித்தப்பாவின் மகன் வரும் வருகையின் அவசியத்தை பற்றி கேட்டவுடன் அவன் பொறுமையாக வரட்டும், நான் பார்த்து கொள்ளுகின்றேன், அன்னதானம் செய்து மகள் நவராத்திரியில் கலந்து கொள் என்று கூறி அருளினாள். அன்று 31/7 இரவே மீண்டும் போன். டாக்டர்கள் வெண்டிலேட்டரில் செயற்கை மூச்சு போட வேண்டும், மீண்டும் கோமாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் என்று. உடனே எனது மகள் விமானத்தில் பாத பூஜை தீர்த்தத்துடன் பம்பாய் விரைந்தார். தீர்த்த பிரசாதம் உள்ளே சென்றவுடன் செமிகோமாவில் இருக்கின்றார் என்று கூறப்பட்ட சித்தப்பா மீண்டும் விழித்து எழுந்து பேச ஆரம்பித்தார். அம்மாவிற்கு அபிஷேகம் செய், அன்னதானத்திற்கு பணத்தை அனுப்பு என்று தானாகவே கூறினார். உடனடியாக இப்படியாக 10 நாட்கள் சென்றன. மீண்டும் சீரியஸ். டாக்டர்கள் கையை விரித்தனர். மீண்டும் செமிகோமா. அன்றைய காலை 3 மணிக்கு 1008 போற்றி சக்தி கவசம் படிக்கப்பட்டது. மீண்டும் விழித்தெழுந்து சித்தப்பா ஓம் சக்தி என்று சொல்ல ஆரம்பித்தார். முதல் வேலையாக மருவத்தூரில் இருக்கும் தொண்டர் மூலம் அன்னதானத்திற்கு பணம் அனுப்பப்பட்டது. தொண்டர் தன் பணத்தை முன்போட்டு அரிசி பருப்பு கோவிலுக்கு சேர்த்து பிரசாதத்தை அனுப்பினார். குங்குமம் பிரசாதத்தை இட்டவுடன் சித்தப்பா அம்மா என்னை காப்பாற்றி விட்டாள் என்று கூறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பி தற்பொழுது வீட்டிலேயே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மூக்கு வழியாக நாசல் ஃபீடிங் உணவு அனுப்பப்பட்ட இவர் இப்பொழுது இந்த கடிதம் எழுதும் பொழுது எழுந்து உட்கார்ந்து வாய் மூலமாக 4 ஸ்பூன் உணவு உட்கொள்ளுகின்றார். அம்மாவின் மகிமையே மகிமை, அம்மாவின் அருளுக்கு காரணம் எனது சித்தப்பாவின் பரிபூர்ண சக்தி, அவரது விதியை அம்மா மாற்றி அமைத்துக் கொடுத்துள்ளாள் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொண்டிருப்பவர் சக்தி கருணாகரன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி.